ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் நேச்சுரல் ஃபுட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளரி பழத்தோட ஒரு சில நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு நாட்டு வெள்ளரி பழம், கொடியிலேயே பழுத்து வெடிச்சிருக்குது பாருங்க. வெள்ளரி பழம் பழுத்துருச்சுன்னா அதுவாக இந்த மாதிரி கொடியிலேயே வெடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பறிச்சிக்கலாம். வாங்க வெள்ளரி பழத்தோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரி பழத்தில் அதிக அளவு நீர் சத்து இருக்கிறதுனால கடும் வறட்சியை விரட்டுவதோடு பசியையும் உண்டாக்குது. வெள்ளரி பழம் சாப்பிட்றதுனால உடலில் இருக்கிற சூடு நீங்கி குளிர்ச்சி அடையும். வெள்ளரி பழத்தில் தாது பொருட்களான சோடியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்களை விட இரத்தத்தில் சிவப்பணுக்களை உண்டாக்கும் பொட்டாசியம் வெள்ளரி பழத்தில் மிகுதியாக இருக்குது. நம்ம வெள்ளரி பழம் சாப்பிட்றதுனால பசி அதிகரித்து செரிமானத்தை தீவிரமாக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வெள்ளரி பழம் சாப்பிடும்போது பசி ரசம் அப்படிங்கிற விசேஷ ஜீரண நீர் சுரக்குது. அது வந்துட்டு பித்தத்தை குறைக்கும். வெள்ளரி பழத்தோட தீமைகள் அப்படின்னு பார்த்தோமா, நுரையீரல் கோளாறு, கபம், இருமல் இருக்கிறவங்கெல்லாம் வெள்ளரி பழத்தை சாப்பிடாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வாங்க ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பழத்தோட சதைப்பகுதிக்குள்ளே தண்ணி படாத மாதிரி வெள்ளரி பழத்தை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. விதைகளையும் தோல்களையும் நீக்கிட்டு வெள்ளரி பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு சில பழங்களில் தோல் கையாலேயே உரித்து எடுத்துடலாம். இது காலையில் தான் பழுத்துது அப்படிங்கிறதுனால இது கையால் உரிக்க முடியல. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப கனிஞ்சதுனா தான் கையால் உரிக்க முடியும். இது வெள்ளரி பழம் சீசன் தான். கிடைக்கும்போது ஜூஸாக மட்டும் இல்லை, நீங்கள் வெறும் பழமாக கூட சாப்பிட்லாம். வெள்ளரி பழத்தோட விதையையும் தோலையும் நீக்கிட்டு சர்க்கரையில் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அம்மா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பழங்களை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் அப்படியே அரைச்சி குடிச்சிக்கலாம். சின்ன பசங்கங்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளரி பழத்து கூட அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்தா சலசலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த திக்னஸுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.